ஹாய் ப்ரோ, வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் மன்னமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடித்த படங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் விஜயகாந்த் சார் ராஜேஷ் கூட சேர்ந்து நடித்த படம் தான் மனக்கணக்கு. ராஜேஷ் சாரை ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, அவர் நேற்றைய தினத்தில் காலமாயிட்டாரு. மூச்சு திணறல் காரணமாக அவர் இறந்துட்டாரு. அவர் வயசு 76. அவர் நிறைய படங்கள்ல நடிச்சிருப்பாரு. அவரோட அறிமுக படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவள் ஒரு தொடர்கதை அப்படிங்கிற படத்தில் கே பாலச்சந்தர் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருப்பாரு ராஜேஷ் அவர்களை. அவர் தொடர்ந்து கன்னி பருவத்திலே படத்தில் மொத ஹீரோவாக நடிச்சாரு. அந்த படம் எவ்வளோ பெரிய ஹிட்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். வடிவு கிருஷ்ணன் ஹீரோயினி, வில்லன் பாக்கியராஜ். அதுக்கப்புறம் அவர் லாஸ்ட் நடித்த படம் என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி கூட தான் லாஸ்ட் நடிச்சாரு. அவர் நடித்த லாஸ்ட் படம் என்ன மேரி கிறிஸ்மஸ். அந்த படத்தோடு முடிச்சுக்கிட்டாரு. 150 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு ராஜேஷ் அவர்கள். அவரு விஜயகாந்த் சாரோட சேர்ந்து நடித்த படம் தான் மனக்கணக்கு. இந்த படத்தை RC சக்தி டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இது ஜூன் 14, 1986 வெளியான படம். இந்த படத்தில் விஜயகாந்த், ராதா, அம்பிகா, ராஜேஷ், சரத்பாபு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில். இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். மனக்கணக்கு இது MS விஸ்வநாதன் மியூசிக்கில் வெளியான படம் இது. இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினோட ஸ்டோரி ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு பெரிய மனுஷன் செந்தாமரை. அவங்களுக்கு ஒரே மகளான ஹீரோயினி ராதா. அவங்க வெளியூர் போய் படிக்கணும், 10th முடிச்சுட்டு வெளியூர் போய் படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மாமா பையனான ராஜேஷ் அந்த பொண்ணு மேலே உயிரே வச்சிருப்பாரு. அதுக்கு அவங்க குடும்பமும் சம்மதம் தெரிவிச்சிடும். இவன் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வெளியூர் போய் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. +2 முடிச்ச உடனே காலேஜ் போகணும், வெளி மாவட்டத்துக்கு போகணும்னு சொன்னோடனே அதுக்கு செந்தாமரை ஏற்றுக்க மாட்டாரு. அதுக்கும் பர்மிஷன் வாங்கி கொடுத்து ராஜேஷ் தான் அனுப்பி வைப்பாரு. இப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, படிப்பு முடிச்சாச்சு, அடுத்தது வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வருது. அது வேலைக்கு போய் தான் சாப்பிடணும் அப்படிங்கிற சூழ்நிலை அவங்களுக்கு இல்லைன்னா கூட இவங்க ராதா ரொம்ப விருப்பப்படுவாங்க. அதனால ராஜேஷ் கிட்ட சொல்லி, நான் வெளியூர்ல போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி அதுக்கும் பர்மிஷன் ராஜேஷ் தான் வாங்கி கொடுப்பாரு. ஏன்னா கட்டிக்க போற பொண்ணு எங்க இருந்தாலும் நல்லா தான் இருக்கும்னு சொல்லி நினைச்சிட்டு வாங்கி கொடுப்பாரு. இந்த பொண்ணு போய் ஒரு ஆபீஸ்ல வேலைக்கு சேருவாங்க. அந்த ஆபீஸினோட ஓனர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா சரத்பாபு. அவரு நாளடைவில் ராதாவுக்கும் சரத்பாபுக்கும் லிங்க் ஆகி கல்யாணம் பண்ற ரேஞ்சுக்கு போயிடுவாங்க. இப்ப லவ் பண்றாங்கன்னு சொல்லி ஊர்ல தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே ராஜேஷே அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சிருவாரு. சேர்த்து வச்ச உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஊர்க்காரங்க எல்லாருமே ராஜேஷ் மேல ரொம்ப கோபமா இருப்பாங்க. ஏன்னா தான் கட்டிக்க போற பொண்ணை இன்னொரு சேர்த்து வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க, அப்பா முதல் கொண்டு எல்லாருமே கோபத்தில் இருப்பாங்க, செந்தாமரை முதல் கொண்டு. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க குடும்ப வாழ்க்கையை காட்டுவாங்க. அடுத்ததா காட்டின உடனே அவங்க குடும்ப வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, சரத்பாபு ரொம்ப உயிரா இருப்பாரு ராதா மேல, கணவன் மனைவியா. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இடையில ஒரு கேரக்டர் வரும், ஒரு டான்சர். அந்த டான்சர் வந்த உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த டான்சர் மேல சரத்பாபுக்கு ரொம்ப விருப்பமாயிரும். அதனால ராதாவை விட்டுட்டு டான்சர் பின்னாடி போயிடுவார். போன உடனே இவங்க விவாகரத்து பண்ண கோர்ட்டுக்கு வந்துருவாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த படத்தினோட மொத்த கதை. இந்த கதையில் நம்ம விஜயகாந்த் சார் எங்க வராருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒளிப்பதிவாளராக இந்த படத்துல இருப்பாரு விஜயகாந்த் சார். அவருக்கு மனைவி இருக்க மாட்டாங்க, ஒரு குழந்தை இருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, பட்டணத்துல ராஜேஷோடைய வீட்டுல குடியிருப்பாரு. ராஜேஷ் எப்படி அங்க பட்டணத்துக்கு வந்தாருன்னு யோசிப்பீங்க. அதாவது இவங்க கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து ராஜேஷை அந்த ஊரை விட்டு போக சொல்லிடுவாங்க. போக சொல்லும்போது என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊரில் இருக்கிற நிலத்தை இடத்துல வித்துட்டு சென்னையில் ஒரு வீடு வாங்கி அங்க குடியிருப்பாரு. அந்த வீட்டு மாடியில தான் விஜயகாந்த் சார் கொஞ்சம் குழந்தையோட குடியிருப்பாரு. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்கிருந்து கோச்சிட்டு வந்த ராதாவும் அதே வீட்டுல பக்கத்து வீட்டுல குடியிருப்பாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ராஜேஷ்க்கு ஒரு மனைவி இருப்பாங்க. அவங்க குழந்தை பிறக்கும் போதே வயிற்றுல இறந்துடும். அம்பிகா தான் ராஜேஷோட ஒய்ஃபா வருவாங்க. அதனால மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க படம் ஃபுல்லாவே. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்துலையும் நம்ம ராஜேஷ் அவர்கள் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தான் நிஜத்தில் இறந்த மாதிரி அந்த படத்துலையும் இறந்துருவாங்க. இறந்த உடனே அது கூட தெரியாம ஒரு அப்பாவே இருக்கும் அந்த பொண்ணு, யாரு, அம்பிகா. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் ஒளிப்பதிவாளராக இருப்பார் படம் எடுக்கும்போது ஷூட்டிங்கில். அந்த ஷூட்டிங்கோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசன். இது ஒரு நமக்கு ஆச்சரியமான விஷயம். கமல்ஹாசன் விஜயகாந்தும் சேர்ந்து நடிச்சுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மனக்கணக்கு அப்படிங்கிற படத்தில் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த படத்தில் நடிச்சுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. இனிமேல் வரக்கூடிய படங்களை பார்த்து நான் சொல்கிறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைய எப்படினாலும்
தான் வளர்த்து முன்னு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சார் அந்த குழந்தை மேலே உயிராக இருப்பார். அதனால் யாருக்கிட்டையும் பழக விட மாட்டார். ஆனால் அதையும் மீறி அம்பிகா வந்து ரொம்ப விருப்பமாக அந்த குழந்தையை பார்த்துக்கிறதுனால அம்பிகா மேலே ஒரு ஈடுபாடு, ராதா மேலே ஒரு ஈடுபாடு வந்துடும் சாருக்கு. இப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அது கடைசியை சொல்ல வரும்போது ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்கும். இந்த படத்தில் விஜயகாந்த் சார் பேர் ரமணன், சூப்பராக நடிச்சிருப்பார், கோபத்தை காட்டுவார். அவருக்குன்னு ஒரு ஃபைட் வச்சே ஆகணும்ல, படத்துலேயே ஃபைட் இல்லைன்னா கூட கேப்டன் சாருக்காக ஒரு ஃபைட் வச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சி சக்தி வந்து இந்த படத்தில் ஒரு ஃபைட் வச்சிருப்பாரு. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான சிக்கலான ஒரு படம். சிக்கலான படங்களை ஈஸியாக எடுத்து மக்களுக்கு புரிய வைக்கிற டைரக்டர் தான் ஆர்சி சக்தி. அந்த வகையில் மனக்கணக்கு படம் ஒரு பெரிய ஒரு சூப்பரான ஒரு சிக்கலான ஒரு பயங்கரமான குடும்ப ஸ்டோரி. இந்த படம் இதுவரை நான் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக டெஃபினெட்லி இந்த படம் பிடிக்கும் நான் நம்புறேன். இந்த படத்தினோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ராஜேஷ் சாருக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கல் நம்ம தெரிவிச்சுக்குவோம் இந்த வீடியோ மூலமாக. தேங்க்யூ.